ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமினா சமையல். டுடே நம்ம சேனலில் ரோட்டு கடை காளான் ரெசிபி வீட்டிலே ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்கு இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப சிம்பிளாக காளான் ரெசிபி எப்படி செய்யலான்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்க இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துக்கு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போட்ட புது வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரோட்டு கடை காளான் செய்கிறதுக்கு 1/4 கிலோ முட்டைகோஸு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இது கூட கொஞ்சமாக காளான் சேர்த்திருக்கேன். இப்போ இதில் 1 கப்பு மைதா மாவு சேர்த்திக்கங்க. 1/4 கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு, இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்திட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், கொஞ்சம் தண்ணி சேர்த்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ இதை கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் பாருங்கள் காஞ்சிருச்சு கடாயில். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் முட்டைகோஸை பக்கோடாவாக போட்டு எடுத்துக்கலாம். சின்ன சின்னதாக போட்டு எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. முட்டைகோஸ் பக்கோடா பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் எடுத்துருக்கேன். கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். ரொம்ப அதிகமாக எண்ணெய் சேர்த்த வேண்டாம், 2 டீஸ்பூன் போதும். எண்ணெய் சூடாகிடுச்சு. இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை லேசாக வதக்கி விடுங்க. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க, லேசாக வதங்கினா போதும். வெங்காயம் ரொம்ப வதங்கினா காளானுக்கு டேஸ்ட்டே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு லேசாக வதக்கி வச்சுருங்க. இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கங்க. சேர்த்துட்டு இதில் இது கூட 1 டீஸ்பூன் மல்லித்தூள், மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன். ஏற்கனவே நம்ம 1/2 டீஸ்பூன் முட்டைகோஸில் சேர்த்திருக்கோம், அதனால் இப்போது 1/2 டீஸ்பூன் தான் சேர்த்திருக்கேன். 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், கொஞ்சமாக உப்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், இது கூட 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, கூடவே 1 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்தும் போது நமக்கு நல்லா கிரேவி பார்த்துக்கு வருது பாருங்கள். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ இதை கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முட்டைகோஸ் பக்கோடாவை இதில் சேர்த்திடுங்க. இந்த முட்டைகோஸ் பக்கோடாவை நல்லா இதில் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அது நல்லா கொஞ்சம் உடஞ்சிடும் பாருங்கள். 1 ஸ்பூன் நீங்கள் லெமன் ஜூஸ் சேர்த்துனா போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே நம்ம வேறு டொமேட்டோ சாஸ் வேறு சேர்த்திருக்கோம். பாருங்கள், இந்த மாதிரி கிரேவி பதத்தில் இருந்தால் தான் காளான் நான் சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் இருக்கும் போதே நம்ம இதை எடுத்துக்கலாம்.
ரோட்டு கடை காளான்னு பார்த்திங்கன்னா வீட்டிலே ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக பண்ணிட்டேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆமினா சமைச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.